அனைவருக்கும் வணக்கம். இது சிரிக்கலாம் சிந்திக்கலாம் நிகழ்ச்சி. நாம் இன்னைக்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கேஎஸ்டி காலேஜ் கோயம்புத்தூர். நம்ம கூட வந்து அருமையான பசங்க நின்றுருக்காங்க பேசுறதுக்கு ஆர்வமா. அதாவது எல்லாத்துக்குமே தெரியும், கொஞ்ச நாளாக தமிழ்நாட்டில் பரபரப்பாக போயிட்டு இருக்கிற சொன்னாங்க. அதாவது பொள்ளாச்சி இஷ்யூ. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே டெக்னாலஜி தான் சொல்கிறாங்க. ஆமாங்க, அதாவது சோசியல் மீடியா தான் சொல்கிறாங்க. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இதனால தான் ஏமாறுறாங்கன்ட்டு. சரி, ஓகே, அது அப்படியே இருந்துட்டு போட்டும். ஆனால் இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம்னு யோசிச்சா ரெண்டு தான். அதாவது அதிபுத்திசலமான மட்டகரமான ஆண்களுடைய புத்திசாலித்தனம். அதே மாதிரி பெண்கள் வந்துட்டு எளிமையா மற்றவங்களை நம்பி ஏமாந்துடுறாங்களா? இதுல எது காரணம்? ஆண்கள் ஏமாத்துறாங்களா இல்ல பெண்கள் வந்து எளிமையா ஏமாந்துடுறாங்களா? உங்களுடைய பொதுவான கருத்து இந்த பிரச்சனையை பத்தி. பசங்களை வந்து நீங்கள் எப்பயுமே குறை சொல்லவே முடியாது ஏன்னா பசங்க தான் மேக்ஸிமம் ஏமாந்தே போகிறாங்க. ஏன்னா பசங்க என்னதே ராயலாக இருந்தாலும் அவன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 500 ரூபாய்க்கு சட்டை தான் எடுப்பான். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி சட்டை எடுக்க மாட்டான். ஏன்னா அவனோட இதாக அவ்வளோதான். ஸ்லீப்பர்லாம் 100 ரூபா தான். ஆனால் பொண்ணுங்க அப்படி கிடையாது. பொண்ணுங்க என்னதே மிடில் கிளாஸாக இருந்தாலும் ரிச்சாக தான் காமிச்சுக்குவாங்க. நல்லா மேக்கப், லிப்ஸ்டிக்கு. பசங்க தான் மேக்ஸிமம் ஏமாறுவாங்க. அது மிடில் கிளாஸ் பசங்க ரொம்ப ஏமாறுவாங்க. சரி, இந்த பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 பசங்க கிட்டத்தட்ட 200 பொண்ணுங்க பக்கத்தில் ஏமாறு. அது 200 காரணம் 200 பொண்ணு சொல்கிறீங்க. அது 200 பொண்ணுங்க எப்படி மென்ஷன் பண்ண முடியும்? நம்ம ஒரு பொண்ணு பண்ண தப்பு ஸ்டார்டிங்கில் அந்த ஒரு பொண்ணு ஆரம்பத்தில் இன்வால்வ் ஆகி ஆரம்பத்தில் அந்த பொண்ணை போய் ஏமாற்றும் போது அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணிருந்துச்சுன்னா 199 பொண்ணோட வாழ்க்கை இன்னும் பிரைட்டாக இருக்கும். அதாவது அந்த பிரச்சனையை ஸ்டார்டிங்லேயே அந்த பொண்ணு நிறுத்தி விளையும் பயிர் முளையிலே கிள்ளி எறிவான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சொல்கிறேன். என்னோட கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, இது காரணம் பெண்களா ஆண்களா? ஆண்கள் ஏமாத்துறனால தான் பெண்கள் ஏமாறுறாங்களா இல்லை பெண்களுடைய மென்டாலிட்டி என்ன? ராயலாக இருக்க பையனை தான் பொண்ணு அதிகமாக லைக் பண்ணுறாங்க. அவன் ஒரு கேடிஎம்ல நிற்கிறான்னா ஸ்டைல் ஆடம்பரத்தை பார்த்து பெண்கள் ஏமாந்துடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இந்த பக்கம் அதுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் சொல்லலாம். ஆடம்பரத்தை பார்த்து பெண்கள் மயங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது பொய்யான கருத்துன்னு தான் நான் நினைப்பேன். பெண்கள் எப்பயுமே என்ன விரும்புவாங்கன்னா, என்னை நல்லா கேர் பண்ணணும். அதனால் பெண்கள்கிட்ட சிம்பத்தி க்ரியேட் பண்ணுவாங்க. இப்போ எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அந்த மாதிரி பேசி ஆரம்பித்து தான் ஒரு நட்பு அமைஞ்சு அதுக்கப்புறம் காதல் அமையுது. இதனால ஆடம்பரத்தினால மயங்குற பெண்கள் அப்படின்றத நான் ஏற்றுக்கப்பட மாட்டேன். அதாவது ஆண்கள் ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பெண்கள் எப்பயுமே இலகிய மனசோட படைச்சவங்களா இருப்பாங்க சார். அப்போ அவங்க சொல்லும் போது எங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியல, எனக்கு அம்மா இல்லை அப்பா இல்லை அப்படின்னே மன உருகிடுவாங்க வேமா. சரி, அந்த பையன் நல்ல பையனாக இருப்பான் போல, இவங்க கூட நம்ம பழகலாம் அப்படின்னு நினச்சிதான் பழகுவாங்க. ஆடம்பரத்துக்காண்டி எல்லா பெண்களுமே இருக்க மாட்டாங்க. அவர் ரொம்ப கூலாக சொல்கிறாரு, ஆண்கள் மேலே எந்த தப்பும் இல்லை, பெண்கள் தான் இது காரணம் அப்படின்னு சொல்லி. அவங்க கூப்பிடாம எப்படி பெண்கள் போயிருப்பாங்க? பெண்கள் மேலே தப்பு இருக்குது, இல்லைன்னு சொல்ல. அவங்க சோசியல் மீடியா யூஸ் பண்ணுறாங்கன்னா அதை கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கணும். ஏதோ தப்பு பண்ணிட்டா அதுக்காண்டி அந்த பொண்ணு ஒரு தங்கச்சியாக பார்த்துருந்தா இப்படி பண்ணியிருப்பாங்க. அதுதான் என்னோட கேள்வி. அவங்க கூப்பிடாம நாங்கள் எப்படி போயிருப்போன்னு கேட்குறீங்க. ஒரு பையன் யாருன்னே தெரியாது, ஃபேஸ்புக்கில் மெசேஜ் பண்ணுறான், கொஞ்ச நாள் சிம்பத்தி கிரியேட் பண்ணி பேசுகிறான், அவன் கூப்பிட்டா எப்படி ஒரு ப்ரைவேட்டான பிளேஸுக்கு நீங்கள் போவீங்க? தப்பு தான் சார். இப்போ சோசியல் மீடியா நான் இதுதான் இது முழுக்க காரணம்னு சொல்வேன். எஃபியில் முகம் தெரியாதவங்க கூட பேசுகிறாங்க. நிறைய பேர் யார் எப்படின்னே தெரியல, உடனே கூப்பிட்டா போயிடுறாங்க. பெண்களோட தப்புன்னு தான் சொல்வேன். அது பெண்கள் இப்போ ரொம்ப மெச்சூரிட்டி லெவல் கம்மியாக தான் இருப்பாங்க. ஒரு 25 வயசு இருக்கும், ஆனால் அவங்க சின்ன பிள்ளைத்தனமாக தான் நடந்துக்குவாங்க. என்ன எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்றதே தெரியறதில்ல பெண்களுக்கு. ஒரு ஆண்கள் அவன் எதுக்கானு கூப்பிட்றான் என்னன்னு தெரியாமல் தான் போயிடறாங்க. பெண்களோட தப்பு இதில் முழுக்க இருக்காது. ஒரு பெண்ணாக இதை கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். பெண்களோட வாழ்க்கையை பற்றி எதுவுமே இல்லாமல் போயிடறாங்க. அவங்களுக்கு கொடுக்குற ஃப்ரீடமை மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது இந்த பெண்கள் கொடுக்குற ஃப்ரீடமை மிஸ்யூஸ் பண்றாங்க. அதான் அவங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி லெவலே இல்லை, எளிமையா ஆண்களை நம்பிடுறாங்க. அதனால தான் இந்த பிரச்சனை வருதுன்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்காங்க. இந்த பக்கம் ஏதாவது கருத்து இருந்தால் சொல்லலாம். இப்போ பெண்களுக்கு மட்டும்தான் கற்பு இருக்குது மாதிரி எல்லாரும் சொல்றாங்க. ஆனால் ஆண்களுக்கு தான் அந்த கற்பு இருக்கு. ஆனால் ஆண்கள் அதை ஏன் காப்பாற்ற மாட்டேறாங்க? பெண்களை மட்டும் குறை சொல்றாங்க. அந்த ஆண் பண்ற ஒரே ஒரு தப்பால தானே. இப்போ ஒரு ஸ்கூல் பொண்ணு வெளியே வந்தால் கூட கடைகளில் வெளியே நின்று அந்த பொண்ணை எப்படியாவது நான் தன் வழிக்கு வசப்படுத்துறாங்க. ஒரு பையனால தான் அந்த பொண்ணு கேட்டு போறா நான் சொல்லுவேன். இது அத்தனையே காரணம் அந்த பையன் தான். சரி, நாங்கள் தான் சேட் பண்ணி அவங்க கூப்பிட்ட இடத்துக்கு போனோன்னு இருக்கோம். ஆசிஃபான்ற குழந்தை என்ன பண்ணுச்சு? சரி, சின்ன குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க? அவங்கள நீங்கள் கற்பழிக்கிறீங்க, அதுக்கு என்ன காரணம்? அதை சொல்லுங்கள் முத. அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் இப்போ முன்னாடி இருக்குதுன்னா, அப்புறம் இப்போ பொள்ளாச்சி மேட்டர் மட்டும் பேசலாம். இப்போனா அடுத்தது போகலாம். இப்போ இதுக்கு முக்கியமாக இப்போ பெண்கள் தான் காரணம்பீங்க நீங்கள். இப்போ ஆம்பளை இப்போ சேட் பண்ணுறாங்க, ஆள் மூஞ்சியே தெரியாது, உடனே சேட் பண்ணுறான்னு சொல்லணும், நீங்கள் போயிட்டீங்க. இது இப்போ பெண்களோட மிஸ்டேக் தானே, ஒத்துக்கிறீங்க தானே? அதை அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அதாவது முகம் தெரியாத நபரோட நாங்கள் சேட் பண்ணி அவங்க கூப்பிட்ட இடத்த நம்பி போகிறது தப்புன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் ஏன் கூப்பிடுறீங்க? இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஆண்களுக்கு எதனால் இந்த மாதிரி ஏன்? இந்த மாதிரினா அதாங்க சார், இந்த வலைதளங்கள்
தவறான செல்ஃபோன் யூஸ், அதுக்கு வந்து பெற்றவங்க மேக்ஸிமம் அதுக்கு காரணம் சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்து படிப்பும் கூட முடிச்சிருக்க மாட்டாங்க, உடனே அவங்க வந்து செல்ஃபோனு, இவங்க வந்து பசங்க பெருசாயிட்டாங்க உடனே செல்ஃபோன் வாங்கி கொடுத்துட்றாங்க. அப்படி செல்ஃபோன் வாங்கி கொடுத்தாலும் இவங்க வந்து அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். பசங்க பிள்ளைய நம்பிக்கை வைக்கலாங்க சார், ஆனால் நம்பிக்கை மட்டும் வைக்கக்கூடாது. அவங்க மேலே கண்காணிக்கணும் பசங்க பிள்ளைகள் எல்லாம். அவங்க என்ன பண்ணுறாங்க, எங்கே போகிறாங்க, எங்கே வராங்கன்னு பார்க்கணும். அதை விட்டு போட்டு அவங்க வந்து அவங்க வேலை முக்கியம், அவங்க இது ஃபேமிலி பிரச்சனை முக்கியன்ட்டு அவங்க அதுக்கு போயிட்டாங்கன்னா அப்போ பசங்க பிள்ளைங்க வந்து அவங்க ஒரு கண்ட்ரோலே இல்லாமல் வளர்ந்துருவாங்க சார். அந்த கண்ட்ரோல் இல்லாமல் வர்றது இப்போ இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் காரணமாக வருதுங்க. நானும் அக்செப்ட் பண்ணுறேன் இந்த இதை. ஏன்னா பெற்றவங்க மட்டும்தான் அது காரணம்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு பையனுக்கு 5 வயசில் சாப்பாடு ஊட்டி விடலாம், 10 வயசில் சாப்பாடு போட்டு கொடுத்தா அந்த பையன் சாப்பிட்டுப்பான். 15 வயசில் எப்படி சாப்பிட்லாங்கிறத கற்றுக் கொடுக்கலாம், எப்படி சமைக்கணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கலாம். ஆனால் 20 வயசில் நீ சமைக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் எப்படி சம்பாதிக்கணுங்கிறத ஒரு அப்பா அம்மா கற்றுக் கொடுக்கணுமே ஒழிய, உனக்கு 7 தலைமுறைக்கு சொத்து இருக்குது, நீ என்ன வேணா பண்ணுடா, எல்லாம் உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி அப்பா அம்மா சப்போர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பையனுக்கு எச்சாயிடும். இதுக்கு அந்த பையன் தப்பு பண்ணவே MBA கிராஜுவேட், இங்கிலீஷ் நாலேஜ் அவ்வளோ இருந்தும் கூட அவனை கரெக்டாக யூஸ் பண்ணிக்க முடியல. பொண்ணுங்களை தான் அவன் வந்து மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஸோ அப்பா அம்மா மேலே ஒரு பெரிய தப்பு இருக்குது, அந்த பொண்ணு மேலேயும் தப்பு இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னா 8000 12,000 வரும். நல்ல ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னா அது நிறைய பேரண்ட்ஸுக்கு வந்து ஒரு மாத சம்பளம் 12,000 ரூபான்னு சொல்கிறது. அந்த பொண்ணு அவ்வளோ, அந்த பேரண்ட்ஸ் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கி கொடுக்குற அந்த ஃபோனை கூட கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் அந்த பொண்ணு நைட் ஃபுல்லாக ஃபேஸ்புக்கில் சாட் பண்ணியிருக்கு. அவன் யாரும் கூட தெரியல. ட்ரூ லவ்னு சொல்ல போனால் எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் இருக்கணும், எதிர்பார்ப்பு இல்லாததான் ஒரு காதல்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து காதல் வந்து எதிர்பார்த்தது வருது. எனக்கு ஒரு டிமாண்ட் வேணும், டிமாண்ட்ஸு எக்ஸ்பெக்டேஷன் மட்டும் தான் இன்னைக்கு ஒரு லவ்வாக இருக்குது. ஒரு சாக்லேட் வாங்கி கொடுக்குறானா ஐ லவ் யூ, ஒரு வெளியே கூட்டிகிட்டு போகிறானா ஓகே, எல்லாமே இன்னைக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் டிமாண்ட்ஸும் மட்டும் தான் இன்னைக்கு காதலாக இருக்குது. அதனால தான் அந்த பொண்ணு ஏமாந்து போயிட்டா. மணி மட்டும் தான் இன்னைக்கு. மனசை பார்த்து யாரும் காதலிக்கிறது கிடையாது, மணியை பார்த்துட்டா பெரிய இடத்து பையன் அப்படின்ற ஒரு எண்ணம். நான் அந்த பொண்ணு மேலே பெரிய தப்பு சொல்லுவேன், அது ரொம்ப ரொம்ப தப்பு. மனசாட்சி இல்லாமல் அப்பா அம்மாவுக்கு துரோகம் பண்ணியிருக்கா. அதே சமயம் அந்த பையனை நம்பி போனது பெரிய தப்பு. அந்த பையனை நம்பி போயிட்டா, அவனும் மனசாட்சியே இல்லாமல் ஏன் இவன் வந்து அடுத்த வீட்டு தங்கச்சியை வந்து இவன் வந்து ரேப் பண்ணுறான், நாளைக்கு வந்து இவனோட தங்கச்சிக்கு தான் நிலைமை அவன் நினச்சிருந்தா அந்த ரேப் நடந்திருக்காது. எல்லாரும் சொல்கிறாங்க தன்னோட அம்மாவை நினச்சிருந்தா அந்த ரேப் நடந்திருக்காது, அக்காவை நினச்சிருந்தா. மனசாட்சி இல்லாத மிருகத்துக்கிட்ட போய் நம்ம எப்படி கேட்க முடியும்? அவன்கிட்ட மனசாட்சி இருந்தால் அந்த ரேப் நடந்திருக்காது, மனசாட்சியே அவனுக்கு இல்லை. அதனால அவன்கிட்ட என்ன சொல்ல முடியும்? பெரிய குற்றம் வந்து சொல்லணும்னா பேரண்ட்ஸ் தான் சொல்லுவேன். சொசைட்டி, அப்பா அம்மா வந்து ஃபுல் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், பையனுக்கும் சரி பொண்ணுக்கும் சரி. பொண்ணை வந்து அப்பா அம்மா சொல்லுவாங்க தலை குனிஞ்சு போ, அப்போதான் குடும்பம் தலை நிமிர்ந்து நிற்கும் அப்படின்னு. பையன்ட்ட ஏன் சொல்ல மாட்டீங்க? குடும்பத்தை தலை குனியே வச்சிராதரா, உன்னை நம்பி தான் குடும்பமே இருக்குது. இன்னைக்கு ஒரு ஆண் வந்து தான் குடும்ப தலைவன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து குடும்ப தலைவனா அது ஆண், குடும்ப தலைவனா செகண்ட் சொல்கிறீங்க. அந்த முதல் அதிகாரம் வந்து ஆணுக்கு தானே கொடுத்துருக்காங்க. கடவுள் வந்து பெண்ணுக்கு அடுத்தது ஆண் வந்து படைச்சான் அப்படின்னா பொண்ணு வந்து நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னா ஒரு வலிமை மிக்க ஆணை படைச்சிருக்கான். ஆனால் அந்த ஆண் வந்து பெண்ணுக்கு துரோகம் பண்ணால் அந்த பெண் எங்கே போவா அப்படிங்கிறது என்னுடைய கொஸ்டின் மார்க்காக இன்றைக்கி அமையுது. பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கணும் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து. ஆனால் எப்படி வளர்க்கணும், சொல்லி கொடுத்து வளர்க்கணும். நீ வாழ கற்றுக் கொடுக்கணும். அவன் வாழ்றதுக்கு எல்லாம் சொத்து பற்றி நம்ம சம்பாரிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய சோம்பேறித்தனம். அவன் என்ன சம்பாதிப்பான், அவன் வாழ்க்கையில் என்ன ஸ்ட்ரகிள் பண்ணுவான்? சொத்து பற்றி என்னைக்கும் நினச்சி நிற்குமா? நினச்சி நிற்காது. சொத்து பற்றி அழிஞ்சு போகக்கூடியது. கல்வி செல்வம் மட்டும்தான் அலையாதுன்னு சொல்லி வள்ளுவரே அன்றைக்கி சொல்லியிருக்காரு. அழிச்சு வச்சு சொத்து ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸில் அவனுக்கு லாஸ் ஆகிடுச்சு, அவன் எங்கே போவான்? பிச்சு எடுப்பானா? அவனுக்கு எப்படி சாப்பிட்றதுக்கு சம்பாதிக்கணும்னு கற்றுக் கொடுங்க. ஆனால் எப்படி சாப்பிடணும்னு கற்றுக் கொடுக்கலாம், எப்படி சம்பாதிக்கணுங்கிறதா கற்றுக் கொடுமே ஒழிய இன்னொருத்த சம்பாதிச்சது நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி சோம்பேறித்தனத்தை ஃபஸ்ட்டு வளர்த்துறாதீங்க. அந்த சோம்பேறித்தனம் வந்துச்சு அப்படின்னா பசங்க தப்பு பண்ண தான் செய்வாங்க. பொண்ணுங்களுக்கும் அப்படிதான். முதல்ல எப்படி இருக்கணும், அந்த அடக்கம் ஒடக்கம். இப்போல்லாம் ஸ்டைலிஷ், நாங்களாம் வந்து இதாகிட்டோம். ஃபஸ்ட்டெல்லாம் ஷாலை வந்து டபுள் சைடு போட்டாங்க, பின் பண்ணாங்க, அதுக்கப்புறம் பின் பண்ணாமல் இருந்தாங்க, அதுக்கப்புறம் ஒன் சைடு போட்டாங்க. இப்போல்லாம் வீட்டிலே போட்டு வந்துடுறாங்க. ஷாலே போடுறது கிடையாது. நம்ம சொன்னால் இதெல்லாம் ட்ரெண்டு, டிஸ்டர்பன்ஸு, நாங்களாம் ட்ரெண்டு, இன்றைக்கி வந்து கம்ப்யூட்டர் காலம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஷால் போட்டால் என்ன குறைஞ்சிருவீங்க? இன்றைக்கி அனுபவிக்கிறீங்களே நீங்கள் ஷால் போடலன்னு. அப்பா சொன்னால் குத்தம், அம்மா சொன்னால் குத்தம், ஃப்ரெண்டு சொன்னால் குத்தம், எல்லாம் குத்தன்னு போய் இன்றைக்கி நீங்கள் யார் அனுபவிக்கிறீங்க? என் ஃப்ரெண்டு கூட அன்றைக்கி சொன்னான், அந்த 200 பொண்ணுங்களை அவன் வந்து ரேப் பண்ணியிருக்கான். அந்த ஒரு பொண்ணு வெளியே சொல்லியிருந்தா இனி 199 பொண்ணுங்களோட லைஃப் வந்து சேவ் பண்ணியிருக்கலாம். ஆமாம், தைரியமாக வந்து சொல்லணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பிரேவாக இருக்கிற பொண்ணுங்களுக்கு தான் நிறைய அஃபேர்ஸ் வரும், நிறையா தொந்தரவுகள் வரும். சிம்பத்தி கிரியேட் பண்ணி, என் ஃப்ரெண்டு சொன்னால் இன்றைக்கி சிம்பத்தி கிரியேட் பண்ணி அந்த பொண்ணோட மனசை மாற்றிடுறாங்க. என்ன கல்முனித்தனமாக பொண்ணுங்க வந்து நம்பிடுறாங்க. அந்த நம்பிக்கை வந்து கூடாது. இன்றைக்கி வந்து கூட பிறந்த அண்ணன் ரேப் பண்ணுறான், பெத்த அப்பா ரேப் பண்ணுறான், பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம. எங்கே பார்த்தாலும் எந்த ஆம்பளையுமே நம்ப முடியாத ஒரு காலம் இருக்குது. அப்போ எந்த ஆம்பளையை போய் நம்புறது? கூட பிறந்த சொல்றீங்க. இந்த கலாச்சார சீர்கேடு வந்து காலப்போக்கில் அதிகமாயிட்டே வருது, பேரண்டிங் சரியில்லைங்கிறீங்க. அதே மாதிரி பெண்கள் மேலேயும் குற்றம் வச்சிருக்கீங்க. குற்றம் வச்சிருக்கேன், சொசைட்டி மேலே ரொம்ப பெரிய குற்றம் வச்சிருக்கேன். சொசைட்டி வந்து ரொம்ப கீழ்த்தனமான போயிட்டு இருக்கு. அதாவது உங்களுடைய ஒட்டுமொத்த தவறையும் யார் மேலே சொல்கிறாங்க? நம்ம சமுதாயத்து மேலே தான் சொல்லியிருக்கிறாங்க. சமுதாயம் வந்து இப்போ இருக்கிற நவீன காலத்து பிள்ளைகளை வந்து சரியாக வளர்க்குறது இல்லை,
ஒரு நல்லது கெட்டது சொல்லி வளர்க்குறதில்ல. ஆண்களை வந்து பலமாக படைச்சது வந்துட்டு பெண்களை பாதுகாக்கத்தான், அவங்கள பலவீனப்படுத்துறதுக்காக இல்லைன்னு சொல்லிட்டு இந்த தங்கச்சி சொல்லியிருக்காங்க. வேற ஏதாவது கருத்து இருந்தால் சொல்லலாம். சார் பேரண்டிங் சரியில்லைன்னு சொல்கிறாங்க. அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க? செல்ஃப் கண்ட்ரோல் தான் இதுக்கு ரொம்ப முக்கியம். நம்மளோட லைஃப்பை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஓகே இவன் கூட பேசக்கூடாது, முகம் தெரியாத நபர் கூட பேசக்கூடாது, நம்மளாக தான் நம்ம பண்ணிவிட்டு பெற்றோர்களை குறை சொல்கிறது ரொம்ப தப்பு. பெற்றோர்கள் அவங்களுக்கு சில பெற்றோர்களுக்குலாம் தெரியாது, ஆண்ட்ராய்டு மொபைல்னால் என்னன்னே தெரியாது, வாட்ஸ்அப்னா என்னன்னே தெரியாது. நம்ம சேட் பண்ணிக்கோ, ரூம்குள்ளே போய் கதவை பூட்டிட்டு பெண்கள்லாம் சேட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்குலாம் என்னன்னே தெரியாது. அப்போ அவங்க மேலே தப்பு சொல்லி என்ன ஆக போகுது? நம்ம செல்ஃப் கண்ட்ரோல் நம்மளா கரெக்டாக இருந்துக்கணும் அப்படின்றத என்னோட. அதாவது தன்னுடைய பெண் பிள்ளை ஆசைப்பட்டது வந்து பேரண்ட்ஸ் வாங்கி கொடுத்துருவாங்க, அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறனால தான் இந்த மாதிரி பிரச்சனை வருதுங்கிறது இவங்களுடைய பிரதான கருத்து. பாதிக்கப்பட்ட அந்த 200 பிள்ளைகளுக்குமே வந்து அப்பா அம்மா இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. பிள்ளை இருப்பாங்க, ஆனால் வந்து அந்த 200 இதில் வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 பேருக்கு அப்பா அம்மா இல்லாமல் இருக்கலாம், மீதி 190 பேருக்கு இருப்பாங்க. அவங்க பார்த்து அவங்க பிள்ளைகளை கண்டித்து வச்சுருக்கலாம்ல, ஏன் முடியல? ஏன்னா வந்து அப்போ வந்து அவங்களுக்கு வந்து என்னென்னா பணம், இன்னொன்று வந்து நம்ம பசங்க மேலே ரொம்ப நம்பிக்கை, அந்த ஒரு நம்பிக்கை தாங்க நம்மளுக்கு இது. அவங்களோட நம்பிக்கையை வந்து நம்ம எப்போவுமே கெடுக்கக்கூடாது. நம்மளோட அப்பா அம்மா நம்ம மேலே நம்பிக்கை வச்சு பொண்ணு அனுப்புகிறாங்க, நல்லபடியாக நம்ம பையன் போயிட்டு வருவான் அப்படின்னு நம்பிக்கை வச்சு அனுப்புகிறாங்கன்னா எக்காரணத்து கொண்டு அந்த நம்பிக்கை மட்டும் கெடுக்கக்கூடாதுங்க. அவங்க நம்புறதுன்னா எதுக்குங்க? இப்போ நம்மளுக்கு எடுத்து நம்ம புள்ள நல்லா வரணும் அப்படின்னு நம்புகிறாங்க, அந்த நம்பிக்கை வந்து நம்ம எப்போவுமே கெடுக்கக்கூடாதுங்க. இன்னொன்று வந்து பசங்க மேலே அப்பா அம்மா நம்பிக்கை வைக்கிறாங்க, அதே இதில் வந்து அவங்க எப்படி சொல்கிறது, நம்ம பையன் நல்லவனாக தான் வரணும் அப்படின்னு சொல்லலாமா ஒழிஞ்சு நீ என்ன வேணாலும் பண்ணுறா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு எக்காரணத்து கொண்டு சொல்லக்கூடாது. அந்த சொன்ன ஒரு விஷயம் தான் இப்போ இந்த அளவுக்கு வந்து நிற்கிதுங்க. ஓகே ரைட்டு, நிறைய இந்த பிரச்சனையை பற்றி நம்ம பேசியாச்சு. அடுத்தது என்னுடைய கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பசங்க வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னா பக்கத்தில் உட்காந்துருக்கலாம், விளையாடுற இடத்துல இருக்கலாம், பஸ்ஸில் இருக்கலாம், பஸ்ஸில் டெய்லி பார்க்கறனால பசங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம். அதே மாதிரி கேர்ள்ஸ் வந்துட்டு கேர்ள்ஸோட எப்படி இருக்குன்னா பக்கத்தில் உட்காரனால ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம், ஒரே ரூமுங்கிறனால ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம். ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு ஃப்ரெண்ட் ஆகணும்னா என்ன மாதிரி எல்லாம் தேவைப்படுறாங்க? தோழியாக தோணுன்னா கண்டினியூ வந்து என் கூட 3 இயர் படிக்கிறானா, அவள் வந்து ஒரு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷம் என் கூட இருக்கா. ஒரு வருஷத்துல அவ்வளோ கேரக்டர் எனக்கு தெரியும், என்னோட கேரக்டர் அவளுக்கு தெரியும். அதுலேருந்து ஃப்ரெண்டு. அதாவது ஒரு நல்லா பார்த்து பழகின ஒரு பொண்ணை தான் வந்து நீங்கள் தோழி ஏற்றுக்கிறீங்க. ஓகே ரைட். இந்த பக்கம் நான் ஒரு பையன் கூட பழகுவேன்னா ஒரு மாதம் 2 மாதம் பழகுவேன். என்னைக்கு என் லிமிட்டை கிராஸ் பண்ணாமல் இருக்கானோ அப்போ தான் அவனை வந்து ஒரு ஃப்ரெண்டாக ஏற்றுக்குவேன். அதாவது பேசுகிற எல்லாருமே ஃப்ரெண்ட் இல்லை, லிமிட்டை கிராஸ் பண்ணாமல் இருக்கிறவங்க தான் உங்களுடைய ஃப்ரெண்ட். அப்போ லிமிட்டை கிராஸ் பண்ணால் அவனுக்கு ஏதோ தேவை இருக்கும் கண்டிப்பாக, அதனால தான் என் கூட பேசுவான். என்னைக்கு என்னை ஒரு நண்பனாக நான் தோழியாக பார்க்குறானோ அன்னைக்கு தான் அவனோட நண்பனாக ஏற்றுக்குவேன். ஏன்னா பெண் தோழிகளை விட ஆண் நண்பர்கள் வந்து ரொம்ப தேவை நம்மளுக்கு, பெண்களுக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு தேவை. அதனால் ஒரு ஆண் நண்பனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ரொம்ப கடினப்பட்டு தான் தேர்ந்தெடுக்கணும். அந்த பையனே ஃப்ரெண்டாக நம்பி வந்த பொண்ணை தான் பசங்க ஏன் ரேப் பண்ணுறாங்க? அந்த ஃப்ரெண்டாக பழகின பொண்ணை வந்து வீட்டில் என்ன சொல்லி வளர்ப்பாங்க, இந்த மாதிரி பசங்க கூட பேசாத அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும் நம்ம நல்ல பையன் கூட பேசுகிறோம். ஆனால் இன்னொரு பொண்ணுக்கு வந்து ஏற்கனவே நான் இந்த மாதிரி போயிட்டேன், ஃப்ரெண்டாக தான் நம்பினேன், ஆனால் இந்த மாதிரி என்னை கை விட்டுட்டு போயிட்டா, நீ அந்த மாதிரி பசங்க கூட பேசாத அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நல்ல பசங்களாம் அவங்க பார்க்குற பார்வையிலே நம்மளுக்கு தெரியும் நம்ம எப்படியாப்பட்ட கேரக்டர் கூட நம்ம பேசுகிறோம் பழகிறோம், நம்ம அப்பா அம்மாயிட்ட சொல்லணும், எல்லாத்துலேயும் வெளிப்படையாக இருந்தால் தான் நம்மளுக்கு சமூகம் வந்து நம்மளுக்கு எந்த வகையிலையும் ஹெல்ப் பண்ணணும். இதுதான் என்னுடைய கருத்து. அதாவது உங்களுக்கு நீங்கள் ஒரு ஃப்ரெண்டோட பேசணும், ஒரு பாய் ஃப்ரெண்டோட நீங்கள் பேசுகிறீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி ஒரு பையன் கூட பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குடும்பத்திட்ட தெரிவிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வராதுங்கிறீங்க. சார் அப்படி நம்ம வந்து சொல்லிடுறோங்க சார் நான் இந்த பையனோட பேசுகிறேன் அப்படின்னு. ஆனால் ஒரு சில பெற்றோர்கள் வந்து அதை ஏற்றுக்க மாட்டாங்க, தப்பாக தான் பார்க்குறாங்க. நான் வந்து கரெக்டான வழியில் போனாலுமே அவங்க ஏன் என்னை தப்பாக பார்க்குறாங்க? அவங்க பெத்த பொண்ணு தானே, நான் என்னையே அவங்க தப்பாக பார்க்குறாங்கன்னு கேட்குறேன். அதாவது பெற்றோர்கள் பக்கத்தில் ஒரு கேள்வி வச்சிருக்கிறீங்க, நான் வந்துட்டு ஒரு ஆண் கூட வந்துட்டு நட்பா பழகினாலும் வந்து அதை தப்பா பார்க்குறாங்க அப்படிங்கிறீங்க. பசங்களோட பேசினா உடனே லவ் வந்துருமா சார்? அப்படிலாம் கிடையாது. ஆஸ் அ பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கணும்னா சார் அவங்க வந்து தப்பான பாதிக்கு போகக்கூடாது, அப்படி தான் நம்ம நினைப்போம். நம்ம தங்கச்சியாக இருந்தால் அப்படி தானே சார் சொல்லுவோம், இல்லை பிரதராக இருந்தாலும் அதுதான் சொல்லுவோம். தப்பான பாதிக்கு போகக்கூடாது. நம்ம சொல்கிறது நல்லதாக இருந்தால் கேளுங்க, கெட்டதாக இருந்தால் எங்களை இது திட்டுங்க, நாங்கள் வாங்கிக்கிறோம். நல்லதாக இருந்துச்சுன்னா அதை ஃபஸ்ட்டு அதை அனலைஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அதை மதிங்க. சார் நான் சொல்லட்டா, எனக்கும் தான் என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சரியா. நான் வந்து நல்லது பண்ணால் என்கரேஜ் பண்ணுவாங்க, கெட்டது ஏதாவது பண்ண அப்படின்னா டிஸ்கரேஜ் பண்ணி நீ பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுற மாதிரி தான் என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பேரண்ட்ஸ் தப்புன்னெலாம் சொல்ல முடியாது, பேரண்ட்ஸு கண்டிக்க வேண்டிய விதத்தில் கண்டிப்பாங்க. தெரிஞ்சால் அவங்களுக்கு விஷயம் என்னன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாங்க. இன்னொன்று வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே சொல்லியிருக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஒன்று நடக்குது, அப்போ இந்த மாதிரிலாம் ஒருத்தவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு. ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும் இந்த ஒரு விஷயம் தப்பு, நம்ம இப்போ தப்பு பண்ணுறோன்னு தெரிஞ்சு இந்த விஷயத்த பண்ணுறாங்கன்னா அது அவங்களோட பொண்ணுங்க மேலே உள்ள ஃபால்ட்டு. ஆனால் அந்த தப்பு பண்ணுறதை நமக்கு சாதகமாக யூஸ் பண்ணணும், இதை ஒரு மணி மெத்தடாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சி பசங்க பண்ணுறது அதை விட பெரிய தப்பு. நம்பிக்கை தான் முக்கியம். நம்பிக்கை துரோகம் பண்ணுறதும் தவறுங்கிறீங்க. அதே மாதிரி பெண்கள் வந்துட்டு நண்பன் கூட தான் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுவாங்க
அதாவது ஒரு காதலன் கூட ஒரு தப்பான விதத்தில் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கிறனால தான் அப்பா அம்மா கிட்ட சொல்ல மாட்டாங்கிறாங்க, அதனால தான் அவங்க சொல்கிறதுல நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம் சார். அதாவது தவறான விஷயத்தில் பேசுகிறாங்கன்னு சொல்ல முடியாது. நார்மலாகவே இப்போ வந்து நம்ம பேரண்ட்ஸ் எப்போ இருக்காங்கன்னா, நம்ம வீட்டை சுற்றி இருக்காங்களா இல்லை காலேஜில் இருக்காங்களா, அந்த பையன் கூட பேசுகிறது கூட அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. சம்மந்தமே இல்லாத ஒரு பையன், அந்த பையன் நல்லவனாகவே இருந்தாலும் சரி, அந்த பையன் ஃபுல்லாக அக்மார்க்கு குவாலிட்டி நல்ல பையனாக இருந்தாலும் சரி, அந்த பையன் வந்து வெளியே எங்கேயோ இருக்கான், நான் இது வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் பார்த்து தான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னாலே எல்லாத்தோட நார்மலான கண்ணோட்டம் வந்து தப்பாக தான் இருக்குது. இந்த தவறான கண்ணோட்டத்தை மாற்றிக்கிட்டாலே நிறைய பொண்ணுங்க ஃப்ரீ ஆயிடுவாங்க, மைண்ட் ஃப்ரீ ஆயிரும். அப்போ இந்த விஷயத்தை எல்லாத்துக்கிட்டே சொல்ல பார்ப்பாங்க. அப்போ அந்த வெளியே சொல்லும் போது அவங்களுக்கு 4 பேத்துக்கு இந்த பையன் தப்புன்னு தெரிஞ்சதுனால அதை சொல்லுவாங்க. அப்போ அந்த பொண்ணுங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்கங்கிற. கேட்ட கொஸ்டினுக்கு என்ன மீன் பண்ணி பேசுனாங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது வந்துட்டு வீட்டுக்குள்ளே வந்து நம்ம அப்பா அண்ணா அது மாரி நமக்கு வந்து ஆண்கள் வந்து இருக்காங்க, மாமா இருக்காங்க, சித்தப்பா இருக்காங்க, அவங்களாம் சொல்கிறாங்க செய்கிறாங்க. அதே இது வந்துட்டு பாய்ஸ் கிட்டேருந்து இங்கே கேர்ள்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க. அதாவது இவங்க வந்து நமக்கு இப்போ ஃப்ரெண்டாக இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க வந்து நம்ம கேர் பண்ணிக்குவாங்க. நம்மளுக்கு ஒரு ஆபத்து வருது, எனக்கு தப்பாக ஒரு இதில் நான் போய்கிட்டு இருக்கேனாலும் அதை தடுத்து நிறுத்துவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து கேர்ள்ஸ் வந்து இது பண்ணுறாங்க. பட் ஆனால் அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறது வந்து பாய்ஸ் தான். அப்படி ஒரு நம்பிக்கை இருக்குன்னா அந்த நம்பிக்கையை வந்து கெடுத்து தான் அவன் வந்து அங்கே கூட்டிகிட்டு போயிருக்கான். அந்த பொண்ணை நீங்கள் வீடியோவில் ப்ளே பண்ணி பார்த்துருப்பீங்க. நான் உன்னை ஃப்ரெண்டாக நினச்சி தான் நான் இங்கே வந்தேன், கடைசியில் நீ என்கிட்ட இப்படி நடந்துக்கிட்ட அப்படின்னு அந்த பொண்ணு அந்த இது சொல்கிறான். அப்போ அவள் வந்து அங்கே வந்து அவனை ஃப்ரெண்டாக தான் ஏற்றுக்கிட்டாலே தவிர அவள் தப்பாக மீன் பண்ணி அங்கே போகலை. மற்ற பொண்ணுங்க எப்படி மீன் பண்ணி அங்கே போனாங்கன்னு தெரில. அந்த பர்டிகுலராக அந்த ப்ளே ஆன வீடியோவில் அந்த பொண்ணு வந்து சொல்லியிருக்கிறது, நான் உன்னை ஃப்ரெண்டாக தான் நினச்சி இங்கே வந்தேன், ஆனால் நீ வந்து இப்படி பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. அப்போ அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து பொண்ணுங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா ஒரு செக்யூர், அவங்க வந்து எங்களை பாதுகாப்பாக பார்த்துப்பாங்க. வெளியிலேருந்து வந்ததுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்டு தான் வந்துட்டு நம்ம வந்து வீட்டுக்கு வெளியே வந்து நீங்கள் அந்த ஆண் தோழனை நம்பி வெளியே வந்தாங்க அப்படிங்கிற சொல்கிறீங்க, சரிதான். அது நீங்களே சொல்கிறீங்க அவங்க ஒரு ஃப்ரெண்டு தான் அப்படின்னு. ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு ஒரு ப்ரைவேட்டான ஒரு ப்ரைவசியான ஏரியாவுக்கு கூட்டிகிட்டு போகிறான்னா எப்படி வந்து பெண்கள் ஒத்துக்கிறாங்க? அவங்க ஒத்துக்கிட்டு போனது என்னமோ தப்பு தான். அவங்க கூட்டிகிட்டு போனது வந்து ஆக்சுவலாக அந்த பொண்ணு நம்பிக்கையில் தான் போயிருக்காங்க. சரி, நம்ம ஃப்ரெண்ட் நம்மக்கிட்ட பழகின ஃப்ரெண்டு நம்மக்கிட்ட அப்படி தப்பாக நடந்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை வந்து அவங்க எடுத்துட்டாங்க. அது வந்து ஆக்சுவலாக அவங்க பசங்க மேலே தானே தப்பு. உங்களை எங்கள் வீட்டிலனாலும் இவங்க சொல்கிறாங்க வீட்டில் சொல்லிவிடுங்க அப்படின்னு, வீட்டில் சொல்லிடுறாங்க. இப்போ நாங்கள் வீட்டில் நான் வந்து இவங்க கூட பேசுகிறேன் நான் சொல்லிடுறாங்க. இப்போ வெளியே போகும்போது இந்த மாதிரி நான் என் ஃப்ரெண்டோடு நான் போகிறேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்லேயே அதை நம்பி தான் எங்களை அனுப்பிச்சி வைக்கிறாங்க. நாங்களும் சரி அவங்களும் கிட்ட சொல்லியிருக்கோம், அந்த நம்பிக்கையில தான் நாங்களும் வெளியில போறோம். பட் அந்த நம்பிக்கை அவங்க தானே மிஸ்யூஸ் பண்றாங்க. அவங்க மேல தானே பெரிய தப்பு. சொல்லிட்டு போனாலும் பெற்றோர்களுக்கு உண்மையா இருந்தாலும் அவனை நம்பி போறப்ப வந்து நம்பிக்கை துரோகம் பண்றது தப்புங்கறீங்க. ஆமா, நம்பிக்கை அப்படின்னு சொல்லாதீங்க. ஒரு அந்த காலத்துல சொல்லுவாங்க தொட்டு தாலி கட்டியிருக்கா அப்படின்னு. அந்த தொட்டு தாலி கட்டுற வரைக்கும் ஒரு பையன் உங்களை தொடக்கூட முடியாது. அதனால தான் அப்படி சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க இப்படி சொல்றது என்ன சொல்றீங்கன்னா, கூப்பிட்டான் ஃப்ரெண்ட்ஸாக கூப்பிட்றான், மாலுக்கு கூப்பிட்றான் அப்படின்னு போகிறோம் அப்படிங்க. அவ்வளோ தூரம் தனியாக போகிற இடத்துக்கு எப்படி நீயும் அவனுங்களும் தான் போகிறீங்க, மறுபடி எப்படி உங்களை நம்பிக்கையை துரோகம் பண்ண முடியும்? இதை நான் வந்து வழிமொழிகிறேன். ஏன்னா நண்பன் எந்த நண்பனாக இருந்தாலும் சரி, உண்மையாக பழகிறவன் தனியாக கூப்பிட மாட்டான். உண்மையாக லவ் பண்ணுற எந்த ஒரு காதலனும் கூட ஒரு பொண்ணை தன்னுடைய காதலியை வந்து தனியாக மீட் பண்ணணும், அதுவும் யாரும் இல்லாத இடத்துல மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எந்த காதலனும் நினைக்க மாட்டான். ஏன்னா உண்மையாக காதலிக்கிறவன் அதை கட்டி அந்த பொண்ணை கட்டி நல்லா மகாராணி மாதிரி வச்சுக்கணும் தான் நினைப்பானே ஒழிய கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் பண்ணணும்னு எந்த ஒரு காதலனும் உண்மையாக காதலிக்கிறவன் நினைக்க மாட்டான். இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதை வந்து நண்பனாவே ஃபஸ்ட்டு பழகலை. நண்பன்னா ஒரு அக்மார் குவாலிட்டி இருக்கணும். ஃபஸ்ட்டு நண்பன்னா இவன் தான் நண்பன். எந்த ஒரு பொண்ணும் அப்பா அம்மா கிட்ட சொல்ல முடியாத கஷ்டத்தை ஒரு காதலன் கிட்ட ஒரு கணவன் கிட்ட சொல்ல முடியாத கஷ்டத்தை கூட நண்பன் கிட்ட பகிர்ந்து கொள்வா அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் தான் நண்பன். அவன் நண்பனா இல்ல. அந்த பொண்ணை வந்து லவ்வா பார்க்கல, லஸ்டோட தான் அந்த பொண்ணை வந்து அவன் வந்து மீன் பண்ணி பார்த்துருக்கிறானே ஒழிய ஒரு நண்பனா கூட அந்த பையன் ஏத்துக்கல. இவன் வந்து ஃப்ரெண்டா ஏத்துக்கிறது இவரோட தப்பு தான் நான் சொல்லுவேன். ஒரு ஃப்ரெண்டா கூட நினைச்சு போயிருந்திருக்க கூடாது. எந்த பையனும் நம்பக்கூடாது. நண்பனை நம்பியே போக முடியாத காலம் இது. நம்பிக்கை துரோகம் பண்றவங்களும் இருக்கிறாங்க. ஏன்னா நான் எல்லா ஆண்களையும் குத்த சொல்ல மாட்டேன். இந்த இஷ்யூ நடந்ததுக்கு அப்புறமா கொதிச்சு வந்த ஆம்பளையும் பார்த்துருக்கேன், ஒரு அப்பாவா குறிச்சு வந்த ஆம்பளையும் பார்த்துருக்கேன், நண்பனா குறிச்சு வந்த ஆம்பளையும் பார்த்துருக்கேன். அத்தனை நல்ல ஆம்பளைகளுக்கு முன்னாடி சில கருப்பு ஆடுகள் இருக்கு. அதுதான் யாருன்னு கண்டுபிடிக்கணும். இந்த 4 பேர் 5 பேரை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க சார். ஆனா இதுக்கு அப்புறமும் நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் இருக்காங்கல்ல, ஃபேக் ஐடி வச்சுட்டு அவங்கள எப்படி வெளியே கொண்டு வரது? உலகமே தெரியாம வெளியே பட்டையும் கொட்டையும் போட்டுக்கிட்டு உள்ள அத்தனையும் கேடுத்தனம் பண்றாங்களே, அந்த ஆசாமிகளை எப்படி பிடிப்பீங்க? எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிறது என்னோட கொஸ்டின். அதை முதல்ல வெளியே கொண்டு வரணும் சார். தப்பு நடந்துருச்சு, ஓகே, இதான் ஃபர்ஸ்ட் சம்பவமா? கிடையாது. எவ்வளவோ சம்பவங்கள் ஆஷிஃபாலிருந்து எவ்வளவோ, டெல்லியிலிருந்து எவ்வளவோ பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. ஒரு தீர்வு வேணும்ல.
தீர்வு தான் என்ன? இப்போ கொலையை வந்து பண்ணீங்கன்னா ஒரு மரண தண்டனை கொடுக்கணும், ஆயுள் தண்டனை கொடுக்கணும்னு சொல்கிறீங்க. ஆனால் ரேப் பண்ணுறவன் அதிகார பதவியில் இருந்தானா, இது அதிகார வர்க்கத்து பையனாக இருந்தான்னா அவனுக்கு வந்து ஜாமீன் விட்டுறீங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு மிஸ்யூஸ் பண்ணி விட்டுறீங்க. ஒரு அரசியலோட பலம் இருக்குன்னு சொல்லிட்டு சரி நம்ம தெரிஞ்சவங்களோட பையன் சொல்லி விட்டுறீங்க. ஏன் விடுறீங்க? உசுரை எடுக்கிறத விட கொடுமையான சம்பவம்னா அது கற்பழிக்கிறதா, ஒரு பொண்ணோட கற்பை சீரழிக்கிறது தான் சொல்லுவேன். இதெல்லாம் சும்மா விடவே கூடாது. நான் என்ன கேட்டால் மரண தண்டனை போட்டு தாக்கணும், மரண தண்டனை நிச்சயமாக கொடுத்தே ஆகணும்னு நான் சொல்லுவேன். அந்த அவங்க மட்டும் இல்லை, அந்த 5 பேரை மட்டுமே கூட சொல்ல முடியாது. இன்னும் எத்தனை பேர் ஆசாமிகள் இருக்கிறாங்கன்னு தெரியாது. ஏன்னா என்னோட நண்பனாக கூட இருக்கலாம், முகம் தெரியாதவன். நம்பி பழகுவோம் சார். நம்ம பொண்ணுங்க நம்பிடுறாங்க. என் நண்பன், எங்கள் அண்ணன், எங்கள் அப்பா, என்னோட ஃப்ரெண்டுங்கிறோம். அவன் தான் வைப்பான் பெரிய ஆப்பா. எவன் நம்புறமோ அவன் தான் வைக்கிறான் இன்னைக்கு பெரிய ஆப்பா. நம்பி போகிறோம், சின்ன ஒரு டீ கடைக்கு போகிறோம், முடிச்சு தள்ளிடுறான். அதுதான் பிரச்சனை. எவனையும் நம்பக்கூடாது பொண்ணுங்க. ஃபஸ்ட்டு பி கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த லைஃப்பில், இந்த சமூகத்தில் வந்து நீ போராட முடியும். உனக்காக நீ வாழ். எப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து ஆணோட துணையை தேடுதான் ஆகணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நீ தேடாத இந்த சுச்சுவேஷன்ஸில். ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு சமூகத்துலலாம் 6-7 குழந்தை பொன் குழந்தைகளை வச்சுட்டு இருந்தாங்க. பட் அப்பா அம்மா அப்போல்லாம் வந்து சந்தோஷமாக இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு குழந்தைய பெற்று வச்சுட்டு பொன் குழந்தைய அப்பா அம்மா நெருப்பை வயிற்றுல கட்டிட்டு இருக்காங்க. எந்த நேரத்தில் வருமோ, ஒரு நிமிஷம் லேட்டானா கூட அப்பா அம்மா பதறாங்க. அந்த பதறல் நாம தான் கொடுக்குறோம். அந்தளவுக்கு இன்னைக்கு சொசைட்டி வந்து அவ்வளோ கேவலமாக போயிட்டு இருக்கு. பொண்ணுங்க வந்து கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். ஆணோட துணை தேவை கிடையாது. உன் கையில படிப்பு இருக்கு, உன் கையில சம்பாத்தியம் இருக்கு, நீ உனக்காக வாழு. அடுத்தவன் துணையை தேடி போனா ஏமாந்து தான் நிப்பேன். நான் சொல்றேன், உனக்காக நீ வாழ். அதுதான் பி கான்ஃபிடென்ட் யுவர் செல்ஃப். நீ ஃபர்ஸ்ட் உன்னை கான்ஃபிடென்ட் வச்சு நீ நம்பி வாழ், உன்னை நம்பி வாழ். எல்லாருக்குமே ஒரு குறிக்கோள் இருக்கும் இல்லையா? இப்போ மச்சிக்கு நல்ல பேச்சாளராகணும், எனக்கு ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளராகணும், எல்லாருக்குமே ஒரு குறிக்கோள் இருக்கும். அதே மாதிரியே நான் பெண்களையுமே சுத்தமாக குத்தம் சொல்ல விரும்பலை. பசங்க சைடு வந்தாலுமே அதே மாதிரி ஒரு பெண்களை ஏமாற்றணும் அப்படின்னு இந்த சோசியல் மீடியாஸில் சில வெறி பிடிச்ச நாய்ங்கன்னா கூட நன்றியோடு இருக்கும். சில காட்டு எருமைகள் சுற்றிக்கிட்டு இருக்குது. இவனுங்களுக்கெல்லாம் தூக்கு தண்டனை அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் சுஜிபி. அதை விட நம்ம இராணுவத்துக்காரங்களை இப்போது தீவிரவாதிகள் பிடிச்சிட்டு போய் ஒரு அரெஸ்ட் பண்ணி வச்சாலும் என்னென்ன தண்டனை, அட்லீஸ்ட் பீர் பாட்டில் வச்சு உடச்சி அதை வச்சு அசிங்கமாக பண்ணுறது, அதுதான் இருக்கிறதுலையே கொடூரமான ஒன்று. அதை பண்ணோன்னா பண்ணி முடித்தவனை எதுவுமே பண்ணக்கூடாது. இந்த ஆரம்ப கட்டத்தில் வர்றாங்களா அவனுங்களை போட்டு நொறுக்கணும். அன்னைக்கு நிறுத்தும் இந்த சட்டம். சரி, ஓகே, இவர் சொல்கிறது கரெக்டு தான். அதாவது கடுமையான தண்டனைகள் வேணும் இவங்களும் சொன்னாங்க. எந்த மாதிரி தண்டனைகள்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகளில் ஈடுபடுறவங்களுக்கு தரலாம்? முஸ்லீம் நாடுகளுடைய சட்டத்தை, முஸ்லீம்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுடைய சட்டத்தை நம்ம சாடலாம். அவங்களுக்கெல்லாம் என்ன தண்டனை கொடுக்கணும்னா, பொதுமக்கள் முன்னாடி அவங்கள விட்டுறணும். ஏன்னா அவங்களோட வேதனை என்னன்னு சொல்லி பொதுமக்களுக்கு தான் தெரியும். கொண்டு போய் ஜெயிலில் போடுறதுனால எந்த யூஸுமே கிடையாது. அவங்கள பிடிச்சி வச்சுட்டா அவங்களால வந்து நிறையா பேர் கிடைப்பாங்க, இவங்க மூலயமா நிறையா பேர் இருப்பாங்க, அவங்களையெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லி இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு அவங்கள பாதுகாப்பு தான் படுத்துகிறாங்களேன்னு தவிர அவங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கொடுக்கறதில்ல. அதனால் என்ன பண்ணணும்னா அவங்கள கொண்டு வந்து பொதுமக்கள்கிட்டே விட்டுறணும். அவங்க வந்து என்ன பிரச்சனை, அவங்க அந்த பிரச்சனைக்காக என்ன தண்டனை கொடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். சவுதியிலலாம் எல்லாத்தையுமே அப்படியே தலையை அப்பப்பே வெட்டுறாங்க. அந்த மாதிரி நம்ம நாட்டில் அந்த மாதிரி இருக்கணும் சார். எல்லாரையும் அப்பப்பே எல்லாத்தையும் சவுதியில் எத்தனை பேராக இருந்தாலும் நடு ரோட்டில் வச்சு வெட்டுறாங்க சார். அந்த மாதிரி மக்கள் முன்னாடி எந்த தப்பாக தூக்கு தண்டனை எதுவாக இருந்தாலும் நம்ம மக்கள் முன்னாடி பண்ணணும் சார். அப்போ தான் ஒவ்வொருத்தருக்கும் பயம் வரும். அதாவது இஸ்லாமிய நாடுகளில் வர மாதிரி தண்டனை வந்து மக்கள் முன்னிலையில் தரணும். அப்போ தான் அதை பார்த்து இன்னொருத்தர் திருந்துவாங்க. ஓகே, ரைட். தண்டனையை மக்கள் முன்னாடி தரதை விட மக்களே தந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவங்க சொன்ன மாதிரி மக்கள் முன்னாடி கொண்டு போய் விட்டு அவங்க என்ன தீர்ப்பு தராங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை. அவங்களையே கல்லெடுத்து அடிக்க விடுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒருத்தங்களுக்கு நடந்தாலே பெற்றவங்க சொல்லுவாங்க, இனிமேல் அந்த மாதிரி பண்ணாத, ஏன்னா அங்கே நடந்தது தான் உனக்கு நடக்கும். சரி, ஓகே, எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது எம்பி எலெக்ஷன் வரப்போகுது 2019க்கு. அதாவது அடுத்த பிரதமர் யார் அப்படிங்கிற ஒரு தேர்தலுக்கு தான் இந்த 2019 எம்பி எலெக்ஷன். இந்த எலெக்ஷனுக்காக நிறைய கட்சிகள், எல்லா கூட்டணி கட்சிகளும் வந்துட்டு அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க. எந்த மாதிரி வாக்குறுதிகள் உங்களுக்கு தேவைப்படுது? எந்த மாதிரி அவங்களோட அறிக்கைகள்லாம் இருக்கணும்? தேர்தல் அறிக்கைகள் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு, பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இருந்தாலும் ஓகே தான். ரஃபேல் டீல் இந்த மாதிரி ஃப்ளைட்ஸ் கொண்டு வந்தாங்க இல்லையா, இது மாதிரி நிறைய ஃப்ளைட்ஸை கொண்டு வந்து ராணுவத்தை வந்து ஸ்ட்ராங் ஆக்கணும் அப்படின்றத என்னோட கருத்து. சார், இப்போ வந்து என்ன சொல்ல, ஏழை பண்ணாலும் தப்பு, பணக்காரன் பண்ணாலும் தப்புன்னு சொல்லி யாரால் வந்து நடவடிக்கை எடுக்க முடியுமோ அவங்க தான் ஆட்சிக்கு வரணும்னு நான் நினைப்பேன். அதாவது பாகுபாடு இல்லாமல் கரெக்டான விதத்தில் தண்டனை தர்றவங்க, சட்டத்தை நிலைநாட்டுறவங்க உங்களுக்கு வந்து ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறீங்க. ஓகே, ரைட். எந்த மாதிரி தேர்தல் அறிக்கைகள், வாக்குறுதிகள் உங்களுக்கு வேணும்? அவங்க என்ன அறிக்கை வேணால் விடலாம். ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 வருஷம், இப்போ எத்தனை வருஷம், 1 வருஷம் இருந்துக்கலாம். அவங்க என்ன அறிக்கை வேணால் சொல்லட்டும். ஒரு சட்டம் ஒன்று போடணும். இவ்வளோ அறிக்கை நான் விட்டுருக்கேன், இதை என்னால் செய்ய முடியல அப்படின்னா இந்த வருஷத்துக்குள்ள நான் பதவியை ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அறிக்கை கொடுக்கணும். அதில் ஒரு சைன் பண்ணி கொடுக்கணும். அவங்க என்னால் செய்ய முடியலன்னா ராஜினாமா பண்ணிடுறேன், அவங்க பண்ணி கொடுத்துட்டு என்ன வேணால் கொடுக்கலாம். அப்புறம் வந்து விவசாயத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஏன்னா
இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் அது வந்து பெரிய ப்ராப்ளமாக தான் க்ரியேட் ஆகிட்டுருக்கு. அதுக்கு வந்து நாங்கள் வந்து இது பண்ணி தருவோம், உறுதி தருவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சைன் பண்ணி தரணும் சார். அடுத்தது இந்த இவங்க எந்த மாதிரி கொடுக்கணுன்னா இப்போ நடக்கிற சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும். அதாவது முக்கியமாக அங்கே ஸ்டூடெண்ட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். இப்போ அந்த போராட்டத்துலையெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று அடிச்சிட்டாங்கல்ல, அந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் மாற்றி இப்போ அவங்க வந்து எதுக்காக போராடுறாங்க இது பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அறிக்கை வெளியிடணும். இப்போ உதாரணத்துக்கு இந்த கேர்ள்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பு செக்யூரிட்டி கொஞ்சம் அதிகப்படுத்தணும். இன்னொன்று வந்து இப்போ எந்த பதவியில் யார் இருந்தாலும் சரி அவங்களுக்கு சேர்த்து தண்டனை கொடுக்கணும். அதாவது பொதுமக்களாக கொடுக்கணுன்ட்டு யார் என்ன தப்பு செஞ்சாலும் பொதுமக்களுக்கு தண்டனை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை கொண்டு வரணும். பெண்களுக்கு ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ஸ் நிறைய கொண்டு வரணும். இப்போ ஃபோன்லேயே நிறைய ஆப்ஸ் கொண்டு வரணும். இப்போ ஏதாவது நமக்கு பிரச்சனை நடக்குதுன்னா அதில் டக்குன்னு இன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் கொண்டு வரணும். இந்த மாதிரி கொண்டு வந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தவிர்க்கிறது. அதுக்கு தான் காவலன் ஆப் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ஆளுங்க அதெல்லாம் டவுன்லோட் பண்ணுறது கிடையாது. டிக்டாக்கு, ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு இதெல்லாம் இன்ஸ்டாகிராம்லேருந்து எல்லாம் இருக்கும். ஆனால் அந்த காவலன் ஆப்பு இருக்காது. கரெக்ட், இவர் சொல்கிறது கரெக்டு தான். போலீஸ் வந்துட்டு ஒரு ஆப் இருக்காங்க, காவலன் ஐ அப்படிங்கிற மாதிரி. அந்த 2 ஆப்பில் வந்துட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் போலீஸுக்கு உடனடியாக தெரிவிச்சிடலாம். சார் நாட்டில் வந்து தேர்தல் வந்து ஒழுங்காக நடக்கணும் சார். தேர்தல் ஒழுங்காக தான் நடக்குது. நம்ம ஆளுங்க தான் யாருக்கு ஓட்டு போடணும்னு தெரியாமல் காசு தரவனுக்கு ஓட்டு போடுறாங்க. ஏன் கை நீட்டுறீங்க? அவனை கை நீட்ட வைங்க. எதுக்கு? உங்களுக்கு என்ன செய்யணுமா அப்படின்னு கேட்க சொல்லுங்கள். நான் இதை தான் செய்வேன். அவங்க போடுறது சட்டமே கிடையாது. நமக்கு என்ன தேவையோ அதை அவங்ககிட்ட சொல்லி அதுதான் சட்டம். அதுதான் மக்களாட்சி, உண்மையான மக்களாட்சி. நம்மளோட ஓட்டை வந்து வெறும் 25 பைசா தான் இப்போதைக்கு நம்ம விற்றுக்கிட்டுருக்கோம். அவன் அந்த கொடுக்குற 2000 ரூபாய் வந்து கடைசியில் 5 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது வெறும் 25 பைசா 75 பைசா தான் விற்றுக்கிட்டுருக்கோம். பட் நம்ம ஓல்டு ஏஜ் பீப்புள், நம்ம கிராண்ட் மதர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அப்படி பழகிட்டாங்க, வாங்கி பழகிட்டாங்க. என்னதான் அடித்தாலும் முடித்தாலும் திமுக தான் நான் ஓட்டு போடுவேன், அதிமுக தான் ஓட்டு போடுவேன். அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு மைண்டில் வந்து பதிஞ்சிருச்சு. ஒன்று சூரியன் இல்லைனா ரெட்டலை, இந்த 2ல் ஏதோ ஒன்று தான் போடுறாங்க. புதுசாக வந்து நாம் தமிழர் வந்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒரு வரைவு வச்சுருக்கேன், அந்த வரைவு வந்து நீ எங்கே பார்த்தாலும் உலகத்தில் தேடி பார்த்தாலும் என்னோடய வரைவில் இருக்கிறது வந்து எந்த உலகத்தில் இருக்காது, எந்த நாட்டில் இருக்காது, அதை வந்து நான் இங்கே தான் செயல்படுத்துகிறேன்னு சொல்கிறாங்க. கோர்ட்ல எல்லாம் தீர்வுகளை சீக்கிரம் சொல்லணும் சார், வருஷ கணக்காக இழுக்கக்கூடாது. இப்போ நடந்த பொள்ளாச்சி இஷ்யூவுக்கே இன்னும் எத்தனை நாள் கழித்து தீர்வு வருதுன்னே தெரியல. அது சீக்கிரம் உடனடியாக தீர்வு கொடுத்தா நல்லது. அந்த மாதிரி ஆட்சி வேணும் சார். எல்லாருக்கும் தெரியும் 2019 எலெக்ஷன் வரப்போகுது. படுபயங்கரமாக வந்துட்டு கூட்டணி அமைச்சிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திமுக வந்து காங்கிரஸ் வந்து சேர்த்திக்கவே மாட்டாங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா இலங்கையில் வந்து ஈழப்படுகொலை நடக்கிறப்போ நாங்கள் வந்து காங்கிரஸோட சேரவே மாட்டோம்னு சொன்னாங்க. இப்போ சேர்த்துருக்காங்க. அதே மாதிரி பாமக என்ன சொன்னாங்கன்னா, திமுகவும் அதிமுகவும் பிடிக்கவே பிடிக்காது, நாங்கள் திராவிட கட்சிகளோட சேர மாட்டோம்னு சொன்னாங்க. ஆனால் அந்த பாமக வந்து இன்னைக்கு அதிமுகவோட சேர்ந்துருக்கு. ஒரு கட்டத்தில் அம்மா இருக்கிறப்போ அதிமுக வந்து பிஜேபியோட சேரவே மாட்டேன்னு சொன்னாங்க. இப்போ வந்து பிஜேபியோட சேர்ந்துருக்கிறாங்க. இந்த கூட்டணியை பற்றி உங்களுடைய பொதுவான கருத்து எதாவது இருந்தால் தெரிவிக்கலாம். இது சொல்லப்போனால் அந்த வேஸ்ட் தானே. இதே தான் ஜெயலலிதா அம்மா இருந்தாங்கன்னா பிஜேபி வந்து இப்படி நின்றுப்பானே நான் தெரில. எனக்கு வந்து செல்லூர் ராஜு என்னைக்கு தர்மாகுளம் வந்து வைகை டேமில் விட்டார், அன்றைக்கி அம்மா வந்து தூக்கி விட்டுருப்பாங்க. இவ்வளோ அமைச்சராக இருந்திருக்கே மாட்டார். காங்கிரஸ் திமுக வந்து மக்கள் மனசை வந்து ஏமாத்துறதான். ஈழத்தில் வந்து அவ்வளோ பேரை கொண்டு இப்போ வந்து திரும்பி கூட்டணி அமைச்சிட்டான். திரும்பி வந்து என்ன இது நிச்சயம் இல்லாத கொள்ள மாட்டான்னு நிச்சயம். சந்தர்ப்பத்துக்கு ஏற்றாப்புல மாறிக்கிறது தான் சிறப்பு. இப்போ வந்து போன வருஷம் பார்த்திங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் நல்லா இருந்தார். இப்போ அவர்களுக்கு உடல்நல சரியில்லை, குன்றி போச்சு. அதனால தான் இப்போ வந்து வேறு வழி இல்லாமல் 4 தொகுதிகள் தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் வந்து அதிமுக கூட சேர்ந்துருக்காங்க. சந்தர்ப்பத்துக்கு ஏற்றாப்புல மாறிக்கிறது தான் இந்த கூட்டணின்றது. வேறு அம்மா, கலைஞர் அப்படிங்கிற 2 பெரிய சக்தி இறந்த பின்னாடி அந்த இடத்துல வந்துட்டு நிரப்புறதுக்காக நிறைய அரசியல்வாதிகளை தவிர்த்து நிறைய நடிகர்கள் உள்ள வர்றாங்க. இந்த மாதிரி நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வரலாமா வரக்கூடாதா? நடிகர்கள் வந்ததே வந்து பஞ்சமலைக்கு தான் வந்திருக்காங்கன்னு சொல்லவே நான். அப்படி வந்தவங்கள்ட்ட நான் நாட்டாளர் கொடுக்கணும் எப்படி நான் சாத்தியப்படுது? ஏற்கனவே ஒரு நடிகிட்ட கொடுத்து தான் வந்து நம்ம சீரழிஞ்சிட்டு இருக்கோம். எம்ஜிஆர் ஒரு நடிகர்கிட்ட கொடுத்து சீரழிஞ்சிட்டோம். அதுக்கடுத்து எம்ஜிஆர் நல்லது பண்ணிக்காரு, ஆனால் அவங்க ஒரு நடிகர், அடுத்து ஜெயலலிதான்னு ஒரு நடிகர், அவங்கள்ட்ட கொடுத்து சீரழிஞ்சிட்டோம். அதனால் நடிகர் வந்து வராத சாத்தியப்படாதுன்னு. நீங்கள் சீரழிஞ்சிட்டீங்கன்னு சொல்கிறீங்கல்ல, என்னென்ன திட்டங்கள் வந்து உங்களுக்கு தவறாக பட்டுச்சு, எதனால் நீங்கள் சீரழிஞ்சதா நீங்கள் சொல்கிறீங்க? அந்த சீரழிஞ்சதுக்கான காரணத்தை சொல்லுங்கள். என்றைக்குமே ஒரு மருத்துவம் என்னைக்கு காசாக போச்சோ அன்றைக்கே வந்து சீரழிஞ்சிட்டோம். நான் மேக்ஸிமம் அதுவும் கல்வி என்னைக்கு காசாக போச்சு அன்றைக்கி நம்ம சீரழிஞ்சிட்டோம். ஓகே, எம்ஜிஆர் ஜெயலலிதா 2 பேர் மட்டுமே தான் தமிழ்நாட்டு ஆட்சி பண்ணாங்களா? மற்றவங்களாம் வரலையா? அவங்கெல்லாம் வந்துட்டு மருத்துவத்தை இலவசமாக தந்திருக்கலாமே, காமராஜர் கொடுத்துருக்கலாமே, கலைஞர் தந்திருக்கலாமே. காமராஜர் கல்வி இலவசமாக தானே. காமராஜர் இவ்வளோ தூரம் வந்து தமிழ்நாட்டில் வந்து அறிவாளிகள் வந்து போயிருக்க மாட்டாங்க. இத்தனை ஐஏஎஸ் அதிகாரி, ஐபிஎஸ் நிறைய பேர் உருவாயிருக்க மாட்டாங்க. காமராஜர் இல்லைன்னா தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சி இருந்திருக்கே என்னை பொறுத்த வரையும். சரி, காமராஜர் வந்து மதிய உணவை அறிமுகப்படுத்தினார், அதனால கல்வி வந்து சொல்கிறீங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது யார்? அதுக்கு அடுத்த கட்டமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணது யாருன்னு எம்ஜிஆர் தான். அப்போ எம்ஜிஆர் வந்து நீங்கள் எப்படி சீரழிச்சிட்டான்னு சொல்லலாம்? சீரழிச்சோம் அதுக்கப்புறம் தான் நான் ஒரு நடிகர் வந்த பிறகு தான் இன்னொரு நடிகருக்கு ஆசை வருது. எதை வச்சு சீரழிச்சாருன்னா அவர் இருக்கிறவரே அவர் இருந்துட்டார்.
அதுக்கடுத்து ஒரு தமிழர்கிட்ட ஆட்சி கொடுத்து போயிருந்தா வந்து அது வந்து இவ்வளோ தூரம் ஆயிருக்குமா என்னன்னு தெரில. அதுக்கடுத்து கொடுத்துருவாரு ஜெயலலிதா ஒரு அம்மா. அவங்க வந்து ஒரு கன்னடக்காரவங்க. நடிகர் வந்து ஆட்சிக்கு வரலாம், ஆனால் தப்பு இல்லை. ஆனால் ஆரம்பத்துலேருந்து அவங்க அதாவது அரசியல் ஈடுபாடு பட்டிருக்கணும், நாட்டுக்காக ஏதோ ஒன்று செஞ்சுருக்கணும். அப்படி அவங்க அரசியலுக்கு வந்தாங்கன்னா பரவாயில்ல. உதாரணத்துக்கு ஜெயலலிதா அம்மாவும் எடுத்துக்கலாம், எம்ஜிஆர் அவர்களையும் எடுத்துக்கலாம். அவங்க நடிக்கும்போது அவங்க அரசியலை வந்து நாட்டுக்காக கொஞ்சம் பண்ணணும் அப்படின்னு இருந்தாங்க. ஆனால் இப்போ வரவங்களுக்கெல்லாம் அது இல்லைங்க. வந்தால் அரசியலில் தான் நடித்தா நம்ம அரசியலுக்கு வந்துடலாம் அப்படின்னா. அப்படின்னா நடிகர்கள் அவங்க இவங்கன்னுலாம் இல்லை, மக்களாட்சி நடைபெறணும்னா யாருனாலும் வரலாம், மக்களாக இருந்தால் வரலாம். இப்போது நடிகர்கள் வந்தால் மக்களே என்ன எதிர்பார்க்குறோன்னா, இந்த முகத்தை பார்த்துருக்கோமா, இவர் படத்தில் அப்படி நடிச்சிருக்காரு, அப்போ மக்களுக்கு நல்லது தான் செய்வார், அப்படி ஏமாறுறது தான் நம்ம. அவங்க நம்மளை ஏமாற்றலை, நம்ம தான் ஏமாந்து போகிறோம். சரிங்களா? மொத்தமாக நமக்கு என்ன தோணுதோ, நம்ம சொல்கிறத செய்கிறவங்களா இருக்காங்களா அப்படின்னு பார்த்து ஓட்டு போட்டு அவங்கள ஜெயிக்குவீங்க. நான் நடிகர்கள் வர்றதெல்லாம் தப்பே சொல்ல மாட்டேன், அவ்வளோதான். ஒரு நல்ல நடிகர் வந்து எப்படின்னா இப்போ உடனேலாம் அரசியலுக்கு வர மாட்டாங்க. ஃபஸ்ட்டு அவங்களோட சினிமா ட்ரெய்லர் ஏதாவது இசை வெளியீட்டில் அந்த மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க, இந்த மாதிரி நான் வரலான் இருக்கேன். எப்போயுமே எடுத்தவொடனே யாரும் வர்றது கிடையாது. அப்படி தான் நிறைய நடிகர்கள் வந்திருக்காங்க. அதனால் நடிகர்களோட நடிக்கிறப்பே இப்போ நோக்கம் என்ன இருக்குன்னா அரசியலுக்கு வரணும் அப்படின்றது தான் இருக்குது. அப்படி இருக்கப்ப எப்பயுமே நான் தலை அஜித் வந்தால் மட்டும்தான் நடிகருக்கு ஓட்டு போடுவேன், மற்ற யாருக்குமே ஓட்டு போட மாட்டேன். நடிகர்கள் வரலாம் அப்படின்றதான் என் கருத்து. ஏன்னா இப்போ வந்து ஜெயலலிதா அவங்களும் நடிகராக இருந்தால் வந்தாங்க. அவங்கள வந்து ஒரு இரும்பு பெண்ணே சொல்லலாம். இத்தனை வருஷமாக அவங்க இருந்து அந்த கட்சியில் இபிஎஸ் செல்லூர் ராஜா இப்படி இருந்ததே தெரியாது. அவங்க இறந்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி லெஜண்ட்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்றத நமக்கு தெரிய வந்துச்சு. அதனால் நடிகர்கள் வரலாம், அவங்களுக்கு திறமை இருக்குது, என்னால் நாட்டுக்கு செய்ய முடியும்னு அவங்க நம்பினாங்கன்னா தாராளமாக வரலாம், அது யாராக இருந்தாலுமே சரி. அதாவது தெளிவாகவே கேட்குறேன், இப்போ இருக்கிறதுல எந்த நடிகர் அரசியலுக்கு வந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ இருக்கிறதுல யார் வரக்கூடாது சார்? தலை அஜித். எதனால் தலை அஜித் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவரோட வேலையை கரெக்டாக செய்வார் சார். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் படம் நடிக்கிறதுனா படம் மட்டும் தான் நடிப்பார், விளம்பரங்கள் எதுவும் நடிக்க மாட்டார். அது மாதிரி அரசியலுக்கு வந்தால் மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்ற கருத்தை மட்டும் பண்ணுவாருன்னு எனக்கு நம்பிக்கை. ஓகே, அவர் தன்னோட வேலையை சரியாக பார்க்கறனால அரசியலுக்கு வந்தால் அரசியலை சரியாக பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கை தலை அஜித் சொல்கிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு அரசியல் அறிக்கை தான் வந்துருந்துச்சு. தமிழிசை சவுந்தரராஜன் வந்து இந்த மாதிரி அஜித் ரசிகர்கள்லாம் எங்கள் இதில் வந்து இணைஞ்சுக்குவாங்க, அதே மாதிரி அஜித்தும் வந்து கூடிய சீக்கிரம் வந்து இணையணும் அப்படின்னு சொன்னப்போ ஒரு சின்ன அறிக்கைக்கு அவ்வளோ பெரிய விளக்கம் கொடுத்துருந்தாரு. நான் வந்து அரசியலுக்கு வர விரும்பலை, ஒரு சக மனுஷனா லைனில் நின்று ஓட்டு போடுறத தான் விரும்புகிறேன், எனக்கு வந்து தயவு செஞ்சு அரசியல் சாயம் பூசாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுலேருந்து எனக்கு வந்து தலை அஜித் வந்து நேர்மனால நீங்கள் அஜித்தை சொல்கிறீங்க. ஆமாம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் ஒரு விளம்பரத்தில் நடிக்கலை அதனால அவரை பிடிக்குது, ஒரு நேர்மையாக இருக்காருன்னு. அப்படிலாம் இல்லை, அது வந்து அவங்களோட ப்ரொஃபஷ்னல். அவங்களுக்கு இஷ்டம் இருந்தால் அந்த வழியில் போகலாம், இல்லைன்னா போக வேணாம். நான் என்னை பொறுத்த வரைக்கும் நடிகலாக தளபதி விஜய் அண்ணாவை வர சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்களும் சொன்னாங்கல்ல, அதே மாதிரி தான் அவரோட ப்ரொஃபஷ்னலில் அவர் கரெக்டாக இருக்கார். அதே மாதிரி நடக்கிற காரியத்தை அவரோட மூவியில் கரெக்டாக காமிக்கிறாரு, அதுதான் சொல்லுவேன். நான் வந்து தளபதி விஜய் தான் சொல்லுவேன். ஏன்னா தளபதி விஜய் வந்து நம்முடைய தமிழுக்காக முன்னுரிமை கொடுக்குறாரு. எப்போ கலைஞர் செத்து போனாரோ அப்போவே கலைஞர் எப்போ ஆட்சி மாறினாரோ அப்போவே வந்துடுச்சிங்க ஹிந்தி மலையாளம்னு. அதில் இருந்து நம்மளுக்கு தமிழ் வெளி உலகம் தான் போதுமாசரம், உள் உலகத்தில் யாருமே நம்மளுடைய தமிழை மதிக்கிறதில்ல. தமிழர்கள் தான் தமிழர்கள்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம பிரிவினை ஏற்படுத்துகிறோம். இப்போ இந்த இஷ்யூ தான் பார்த்திங்கன்னா நியூசிலாந்தில் நடந்துச்சு, நிறைய பேரை வந்து சுட்டு கொண்டிருக்காங்க ஒரு இஸ்லாமிய மசூதியில். பிரிவினையை ஏற்படுத்தாமல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம தமிழர்கள் இருக்கும், அந்த உணர்வு மட்டும் நம்மகிட்ட இருந்தால் போதும். எல்லா இடத்துலையும் வந்து தமிழர்கள் அப்படின்னு பேசணும் அவசியம் இல்லை. தமிழர்கள்ன்ற விதத்தை எங்கே காட்டணுமோ அங்கே காட்டணும், பிரிவினையை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்றது கருத்து. இப்போ இந்த உலகம் இருக்குன்னா அங்கே யார் வேணால் எங்கே வேணால் வாழலாம், இந்த பிரிவினை ஏற்படுத்தாமல் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்றத என்னோட. தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும் அப்படின்னு சொல்கிறது மிகப்பெரிய தவறுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் தமிழர்கள் மட்டும் இருந்தால் நம்ம சொல்லலாம் தமிழை நம்ம தான் ஆளணும், அப்படி கிடையாது. நம்ம நாட்டில் தான் யார் வந்தாலும் வாழ வைக்கிறோம். நம்ம அது நிறைய வச்சுருக்கோம், நிறைய வச்சு காய்ச்சி தொங்குது. இப்போ அதனால தமிழன் தான் ஆளணும்னு சொல்கிறது மிகப்பெரிய தப்பு. இந்த காரை வச்சு இந்த சொப்பன சுந்தரியை இப்போ யார் வச்சிருக்காங்கன்னு கேட்குறான். இது எங்க வண்டி? போவோம்